class 6 chapter 6 perimeter and area. Perimeter and area ல இது last part area maze puzzles. ஸோ இங்க ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ஃபிகர்ல ஷேடட் ரீஜனுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன வேல்யூ கேட்டிருக்காங்களோ நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன் ஈச் ஃபிகர் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ ஆஃப் எய்தர் த லென்த் ஆஃப் அ சைட் ஆர் ஏரியா ஆஃப் அ ரீஜன். ஸோ சிலதுல லென்த் சிலதுல ஏரியா. இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. 13 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இது ஒரு ஏரியா. அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த ரெக்டாங்கிள் வந்து இதோட டபுளா இருக்கு. 13 விட இந்த 26 வந்து டபுளா இருக்கு. ஏன்னா இங்க லென்த் பிரெத் எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்ம அப்படியே தான் நம்ம ஏரியாவை கெஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 15 ஸ்கொயர் சென்டிமீட்டரோட டபுள் தி ஏரியா தான் இந்த ஷேடட்குள்ள இருக்கு. ஸோ ஆன்சர் 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏரியா கால்குலேட் பண்ணோம். செகண்ட் கொஸ்டின்ல நமக்கு ஷேடட் ரீஜன்ல லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹைட் தெரியணும். ஹைட் தெரியணும்னா கீழேருந்தே நமக்கு எல்லா ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் கீழேருந்து வரலாம். கீழே இருக்கிற அந்த சின்ன ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் 3. அப்ப இன்னும் ரிமைனிங் இவ்வளோ போர்ஷன் இருக்கு. இந்த ரிமைனிங் போர்ஷன் என்னவா இருந்தா எனக்கு உள்ள வந்து 10 ஸ்கொயர் மீட்டர் வரும். ஸோ 10ன்றது 5 இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 5 இன்ட்டு 2 நமக்கு பிரெத் 2 இருக்கு. பட் லென்த்ல 5 வரணும்னா இந்த இடத்துல 2 வந்திருக்கணும். அப்பதான் என்னோட ஆன்சர் 10ன்னு வந்திருக்கணும். இங்க 2னா இங்கேயும் எனக்கு 2 தான். அண்ட் இப்போ எனக்கு ஹைட் தெரியணும். ஹைட் தெரியணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஃபுல் போர்ஷன் எனக்கு தெரியணும். இதுக்கு வந்து இப்போ லென்த் 2ன்னு தெரியும், ஹைட் தெரியாது. பட் உள்ள இருக்கிற ஆன்சர் வச்சு ஏரியா வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத் தான் நமக்கு ஏரியா. ஏரியா 10 அப்படின்னா லென்த்தோட வேல்யூ எனக்கு 2ன்னு தெரியுது. அப்ப பிரெத் என்னவா இருந்தா எனக்கு 10 வரும்? 5ஆ இருந்தா தான் 10 வரும். அப்ப எனக்கு இது 5. ஸோ இது 5 அப்படின்னா இந்த போர்ஷன், இந்த ஷேடட் போர்ஷன்ல இந்த இடம் என்னவா இருக்கும்? ஸோ ஃபுல் போர்ஷன் 5ஆ இருந்தா ஏற்கனவே கீழே ஒரு 2 போயிருச்சு. அப்ப இந்த இடம் எனக்கு 3ஆ இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற ஏரியா 3 x 3 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 9. டைரக்டா அதோட வேல்யூ தெரிஞ்சா நம்ம எழுதலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எந்தெந்த வேல்யூ ஒன்றுனா கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் எனக்கு மேல அப்பர் பார்ட்ல இருக்கிறது எனக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. லென்த்தும் தெரியாது, பிரெத்தும் தெரியாது. ஸோ எனக்கு எதுக்கு ஒரே ஒரு இமேஜ்க்கு தெரியுது அப்படின்னா மிடில் இருக்கிற ரெக்டாங்கிள்க்கு நமக்கு பிரெத் தெரியுது. பிரெத் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த போர்ஷன் வந்து 6. ஸோ 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் உள்ள 42 இருக்கு. 42 எப்படி வரும்? 6 இன்டூ 7 தான் 42. அப்போ இது எனக்கு 7 சென்டிமீட்டர். இந்த ஃபுல் போர்ஷன் 7 சென்டிமீட்டர். இந்த ஃபுல் போர்ஷன்ல எனக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் போதும். ஸோ ஆல்ரெடி 3 அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கும்னா எனக்கு 4. ஸோ இந்த போர்ஷன் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 4ஆ இருந்தால் தான் 2 ஆட் பண்ணும்போது 3. பட் ஸ்டில் எனக்கு என்ன தெரியல அப்படின்னா ஹைட் தெரியாது, பிரெத் தெரியாது, லென்த் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ கீழே இருக்கிற ரெக்டாங்கிளுக்கு வந்துடலாம். கீழே இருக்க ரெக்டாங்கிளுக்கு இப்போ எனக்கு இது வந்து 7 தெரிஞ்சிருச்சு. 7 சென்டிமீட்டர்னு தெரியுது. ஏற்கனவே வெளியில வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபுல்லாக சேர்க்கும் போது 12 சென்டிமீட்டர்னு தெரியுது. உள்ள 60 இருக்கு. அப்போ 12 இன்டூ 5 தான் நமக்கு 60 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 5ன்றது தான் இந்த ஹைட்டு. ஸோ 5 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கமும் எனக்கு அது 5. டோட்டல் லென்த் 15 அப்படின்னா ஏற்கனவே 5 ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் 5, செகண்ட் ரெக்டாங்கிள் 6, ரெண்டையும் ஆட் பண்ணா 11. ஸோ 5 + 6 = 11 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல எனக்கு 4 சென்டிமீட்டர் இருந்தால் தான் டோட்டலாக 15 வரும். ஸோ இந்த 15லேருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இருக்கிறது 15
அந்த 15லேருந்து 5 அண்ட் 6 எலிமினேட் பண்ணிட்டா மேலே 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. 4 × 4 16. இப்போ இங்கே வந்து லாஸ்ட் டயக்ராமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் இன்டூ பிரெத் கேட்டிருக்காங்க. எனக்கு மேலே இருக்கிற இந்த லென்த் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ மேலே இருக்க லென்த் தெரியணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கீழே சைடில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிளை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ரெக்டாங்கிளுக்கு எனக்கு லென்த் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. 5 பிரெத் தெரியாது, பட் உள்ள ஏரியா இருக்கு. ஏரியா வந்து 18. அப்போ பிரெத் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 5. 18 டிவைடட் பை 5னா நீங்கள் 18-ஐ 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 3 டைம்ஸ் 15, ரிமைண்டர் 3, 0. நம்ம ஒரு 0 சேர்த்ததுனால டாட்டு. 6 டைம்ஸ் 30. ஸோ அப்போ ஆன்சர் 3.6. ஸோ எனக்கு இது வந்து லென்த் 5, பிரெத் வந்து 3.6ன்னு தெரியுது. அண்ட் மேலே வந்து 4ன்னு இருக்கு. அப்போ இதோட ஃபுல் வேல்யூ வந்து 7.6. இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் 7.6ன்னு வருது. அதோட இன்னொரு போர்ஷன் எனக்கு தெரியல, அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்ம உள்ள இருக்க ஏரியாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 7.6ன்றது பிரெத்து, லென்த் எனக்கு தெரியாது 38. அப்போ லென்த் கண்டுபிடிக்கணும், 38 லென்த் கண்டுபிடிக்கணும்னா 38 by 7.6. டெசிமல் போகிறதுக்காக மேலேயும் கீழேயும் ஒரு 0, மேலே 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ 318 வரும், கீழே வந்து 76, அந்த டெசிமல் போயிடும். எனக்கு இது கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்னா 5 டைம்ஸ்னு வரும். ஸோ ஆன்சர் இங்கே 5 சென்டிமீட்டர்.